வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய ஆன்மீக பதிவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவிலின் வரலாறு, சில சிறப்பு விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். வாங்க. உலகமே பஞ்சபூதங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த பஞ்சபூதத்தில் முதன்மையாக கொண்டது ஆகாயம். அந்த ஆகாயத்தை மையமாக கொண்டுள்ளது தான் நமது சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். சிதம்பரத்தில் மிகவும் பழமையான கோவில் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோவில். கட்டிடக்கலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. கோவில் கிட்டத்தட்ட 40 ஏக்கரா நிலப்பரப்பில் அமைந்துள்ளதாக வரலாறு கூறுகிறது. சில வரலாற்றில் 16 ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த கோவில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள், 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள் உள்ளது. இதை சுற்றி பார்த்து வீடியோ எடுப்பதற்கே ஒரு நாள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பத்தாது. அவ்வளோ ஒரு அற்புதமான கட்டிடக்கலைக்கு சான்றாகும் இத்திருக்கோவில். கோயிலுக்குள்ளே போனால் திரும்பி வருவதற்கே நமக்கு மனசே வராது. அவ்வளோ ஒரு கட்டிடக்கலை சுத்தமாக தூய்மையாக, எப்பவுமே ஒரு ரம்மியமான சிவனின் பாட்டல் ஒலி நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். மேலும் இக்கோவிலின் சிறப்பு அம்சங்களை பெரிய வீடியோவில் பதிவிடுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு அம்புக்குறியை டச் பண்ணி பார்க்கவும். நன்றி, வணக்கம்.